தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திலிருந்து நம்மளுடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுகிறோம். ரமேஷ்குமார், இன்றைய இந்த வழக்கு விசாரணையின் போது என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? அதாவது ஜனநாயகன் படத்திற்கு அந்த படம் ரிலீஸ் செய்வதற்கான சிக்கல் என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது தான் இப்போது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இந்த படம் என்பது கடந்த 9ஆம் தேதி ரிலீஸ் செய்வதற்கான தேதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அதுக்கு உரிய சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும், அதே போல் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பக்கூடாது என்ற அந்த எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு ஜனநாயகன் பட தயாரிப்பு குழுவினர் ஒரு அவசர வழக்காக தொடர்ந்தார்கள். அந்த அவசர வழக்கு என்பது 7ஆம் தேதி விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று 9ஆம் தேதி காலையில் அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும், அதே போல் மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த முடிவு ரத்து செய்யப்படுவதாக தனி நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பளித்திருந்தார். அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு முன்பு அதாவது சென்சார் போர்டு தயாரிப்பில் ஒரு அவசர முறையீடு அன்றே செய்யப்பட்டது. 9ஆம் தேதியே செய்யப்பட்டது. 9ஆம் தேதி அன்று மதியமே வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இவர் போதிய கால அவகாசம் வழங்கவில்லை, சென்சார் போர்டுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய உரிய கால அவகாசம் வழங்கவில்லை என்றும், அதே போல் அந்த கேட்காத நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அதன் அடிப்படையிலும் அந்த இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து மீண்டும் ஜனநாயக படக்குழு உச்சநீதிமன்றம் சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உயர்நீதிமன்றமே வழக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது கடந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ எம்.எம். ஸ்ரீவஸ்தவா, அதேபோல் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வு முன்பு நடைபெற்றது. அந்த வழக்கில் முக்கிய பிரதான வாதம் என்பது சென்சார் போர்டு வைத்த வாதம் என்னவென்றால், அதற்கு தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து நாங்கள் ஜனநாயகன் படத்தை எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கவில்லை. தற்போது எடுத்த முடிவு என்பது தற்காலிக முடிவுதான். சென்சார் போர்டு தலைவருக்கு அனைத்து சினிமாட்டோகிராஃபி ஆக்டில் கீழே அந்த சென்சார் போர்டுக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது என்றும், மேலும் படத்தை மறு ஆய்வு செய்யலாம் என்றும் நாங்கள் எந்த உறுதியான முடிவு எடுத்தும் யாருக்கும் நாங்கள் தெரிவிக்கவில்லை என்றும் அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வாதத்தின் போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், பதில் மனு தாக்கல் செய்ய தனி நீதிபதி தங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்ற அந்த ஒரு முக்கியமான வாதத்தை வைத்தார். அதே போல் கேட்காத நிவாரணத்திற்கு தனி நீதிபதி உத்தரவு வழங்கியிருக்கிறார். கேட்காத நிவாரணம் என்னவென்றால், சென்சார் போர்டினுடைய அந்த மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து அவர்கள் தொடரவில்லை. ஆனால் அதற்கு நிவாரணத்தை தனி நீதிபதி வழங்கியிருக்கிறார் என்ற அந்த வாதம் என்பதெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த வாத பிரதிவாதங்கள் இருந்தது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், ஏற்கனவே படத்தை பார்த்து 14 காட்சிகளை கட் செய்திருந்தார்கள். அந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் நீக்கிவிட்டோம். மேலும் படத்தை பார்த்து சென்ற ஒரு உறுப்பினர் சில ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருப்பதாக கூறி எடுத்த புகாரின் பேரில் இதுபோல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவறானது. கிட்டத்தட்ட 22 நாடுகளில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. அமேசான் போன்ற OTT தளங்கள் எல்லாம் தங்களுக்கு எதிராக வழக்கு தொடர மிரட்டுவதாக அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. எனவே தனி நீதிபதி ஆராய்ந்து தான் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே படத்தை ரிலீஸ் செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தனி நீதிபதியின் உத்தரவுக்கு ஆதரவாக அந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்றைக்கு சென்சார் போர்டு தாக்கல் செய்த அந்த மேல்முறையீடு மனுவை தலைமை நீதிபதி அமர்வு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இரண்டாவதாக மீண்டும் தனி நீதிபதியிடம் அந்த வழக்கில் கோரிக்கையை மாற்றி, பிரேயர் என்று சொல்வார்கள், அந்த பிரேயரை மாற்றி, அதாவது மறு ஆய்வு செய்வதற்கான அந்த முடிவுக்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடரலாம் என்றும், ரிமாண்ட் பேக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்வார்கள், அந்த வழக்கை தனி நீதிபதியை விசாரித்து முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு பார்க்கும்போது சென்சார் போர்டினுடைய அந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் ஜனநாயக படக்குழுவிற்கு. நீங்கள் வேணாலும் பிரேயரை மாற்றி நீங்கள் மீண்டும் வேணாலும் தனி நீதிபதியிடம் அந்த வழக்கை தொடர்ந்து மீண்டும் நடத்தலாம், மீண்டும் நாங்கள் தனி நீதிபதிக்கு அனுப்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அடுத்த கட்டமாக பட தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றால், ஒருவேளை பிரேயரை, அதாவது அந்த கோரிக்கை நிவாரணத்தை மாற்றி தனி நீதிபதியிடமே அந்த வழக்கை விசாரித்து நடத்தலாமா, அல்லது இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லலாமா என்பதுதான் பட தயாரிப்பு நிறுவனம் முன்புள்ள கேள்விகள். ஆனால் இதில் நிறைய காலதாமதம் என்பது ஏற்படும். மீண்டும் தனி நீதிபதி முன்பு வழக்கு விசாரணை என்பது நடைபெறும். ஒருவேளை நடைபெற்றால் பிரேயரை அதை மாற்றி புதிதாக மனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் தர வேண்டும். அப்படி சென்சார் போர்டு கால அவகாசம் கேட்கும் பட்சத்தில் 1 வாரம் கேட்கலாம், 2 வாரம் கேட்கலாம், 4 வாரம் கூட கேட்கலாம். ஆக கால அவகாசம் கேட்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகவே அந்த காலதாமதம் என்பது நீட்டித்து கொண்டே போயிருக்கும். ஒருவேளை
சென்சார் போர்டுக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றால் உச்சநீதிமன்றத்துக்கான கால வரம்பு என்பது இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த வழக்கில் பார்க்கும்போது ஜனநாயகம் படத்திற்கு தற்போதைக்கு அந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. அதே சமயம் இவர்கள் படக்குழு அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு ஒத்துக்கொண்டால் 20 நாட்களுக்குள்ளே அவங்க அந்த ரிவ்யூ கமிட்டியை 9 பேர் கொண்ட குழுவை அவர்கள் அமைக்க வேண்டும். அந்த 9 பேர் கொண்ட குழு ஏற்கனவே பார்த்த மெம்பர்கள் யாரும் அதில் இருக்கக்கூடாது. அதில் சம்பந்தப்பட்ட மண்டல அதிகாரி இடம்பெற்றிருப்பார். அவரெல்லாம் அந்த படத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்வது மட்டுமில்லை, இதில் இராணுவம் தொடர்பான காட்சிகள், மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக தான் முக்கிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஸோ அது தொடர்பான நிபுணர்கள் யாராவது அவர்களும் அந்த படத்தை பார்க்கலாம். ஆக இந்த கால தாமதம் என்பது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதற்கான காலதாமதம் என்பது தொடர்ந்து நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது. சிக்கல் என்பது நீட்டித்துக் கொண்டே தான் இருக்கிறது. ரமேஷ்குமார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த படம் திரும்பவும் வெளியிடுவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ இந்த இரு நீதிபதி, அதாவது முதன்மை அமர்வு, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இவர்கள் மீண்டும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் திருத்த மனு ஒன்று செய்ய வேண்டும். அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் என்று சொல்வார்கள். அந்த திருத்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த திருத்த மனு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு சென்சார் போர்டு பதில் அளிக்க கால அவகாசம் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு கால அவகாசத்துக்கு ஏனென்றால் தனி நீதிபதி முன்பு அவர்கள் கால அவகாசம் தரவில்லை என்றுதான் சென்சார் போர்டு ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக வைத்தார்கள். அதை இரு நீதிபதிகள் அமர்வும், அதாவது தலைமை நீதிபதி அமர்வும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக அதற்கான நடவடிக்கைகள், இந்த வழக்கு நடவடிக்கைகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகலாம். மினிமம் குறைந்தபட்சம் சென்சார் போர்டு குறைந்தபட்சம் ஒரு வார கால அவகாசம் கேட்கும், தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது மீண்டும் படம் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றால் நாளே முறையீடு செய்து அவசர வழக்காக கேட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை என்றால் இந்த வாரத்திற்குள் அதுக்கான முடிவு அங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை உச்சநீதிமன்றமும் அதாவது இரு நீதிபதிகள் அமர்வு சரிதான், நீங்கள் மீண்டும் தனி நீதிபதியை அணுகலாம் என்றும் தெரிவித்தால் மீண்டும் அந்த கால அவகாசம் என்பது, கால சிக்கல் என்பது, ஜனநாயக படத்துக்கான சிக்கல் என்பது நீட்டித்து கொண்டு தான் இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேலை வேற இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது. ஆக இந்த படம் தற்போதுக்கு உடனடியாக நாளையோ இல்லை அடுத்த வாரமோ அப்படி ரிலீஸ் ஆவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. இதற்கான இந்த படத்திற்கான சிக்கல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ரமேஷ்குமார், இப்போ வேறு ஒரு கோணத்தில் பார்க்கலாமே. இப்போ இந்த வழக்கை பட தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு வெளியில், அதாவது இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், திரும்பவும் தணிக்கை வாரியத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு அவர்கள் இப்போதும் கூட இருக்கிறது. அவர்கள் வழக்கை வாபஸ் கூட பெற வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயோ அல்லது அந்த தணிக்கை வாரியத்துக்கு அணுகி நாங்கள் மறு ஆய்வுக்கு தயாராக இருக்கிறோம், வழக்கை நாங்கள் நடத்த விரும்பவில்லை என்று தெரிவிக்கலாம். ஏனென்றால் இனி அடுத்த கட்டமாக அவர்கள் வாய்ப்பு என்பது தனி நீதிபதியில் உள்ள மனுதான் வாய்ப்பு. அந்த மனுவை திருத்த மனுவாக, அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனாக இன்னொரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த திருத்த மனுவை தாக்கல் செய்யாமல் நேரடியாக சென்சார் போர்டு கூறியபடி அந்த மறு ஆய்வுக்குழு முன்பு போய் முறையிட்டு, அதாவது சென்சார் போர்டு தலைவரிடம் நாங்கள் மறு ஆய்வுக்கு நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்கிறோம், எனவே நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்கள் என்று அவர்கள் விண்ணப்பித்தால் அதற்கான அதற்கான இணையதளம் தனியாக இருக்கிறது, அதுக்கான கட்டணங்களும் இருக்கிறது. அதில் போய் அவர்கள் விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம். கட்டணத்தை செலுத்திய பின்பு 20 நாட்களுக்குள் அதுக்கான சென்சார் போர்டு அந்த 9 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்கும். அந்த 9 பேர் யார் என்றால் இந்த 5 பேர் இல்லாத, ஏற்கனவே படம் பார்த்த 5 பேர் இல்லாத ஒரு குழுவாக இருக்கும். அந்த குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கலாம், வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஏன்னால் அந்த 9 பேர் என்பதை சென்சார் போர்டு தலைவர் தான் முடிவெடுப்பார். அது மட்டுமல்ல, சென்சார் போர்டு ரீஜனல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அந்த மண்டல அதிகாரியும் இருப்பார். அவர்கள் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாட்களோ அந்த படத்தை பார்க்கலாம். அவர்களுக்கு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட இராணுவம் தொடர்பான நிபுணர்களை அழைத்து அந்த படத்தை பார்த்து இதில் இந்த ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, நீக்கப்பட்டு விட்டதா என்பதை தெரிவிக்கலாம். பொதுவாக இந்த வழக்கில் பொறுத்தளவுக்கு 14 காட்சிகளை அவர்கள் சொல்லி ஊதிய சான்றிதழ் கொடுத்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த 14 காட்சிகளை மீண்டும் எப்படி நாங்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டோம் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதையும் தாண்டி தான் சில காட்சிகள் இருப்பதாக ஒரு புகார் என்பது போயிருக்கிறது. ஆனால் அந்த புகாரை அளித்தவர் யார் என்பதை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தெரிவிக்கவில்லை. அதற்கு காரணம் படத்தை ரிலீஸ் செய்யும் தேதி வரை நாங்கள் படத்தை ரிலீஸ் செய்து வரும் வரை நாங்கள் யார் பேரையும் நாங்கள் தெரிவிக்க மாட்டோம், அது ரகசியம் என்று தெரிவித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது படத்தை அவர்கள் ரிலீஸ் செய்து பின்பு தான் யார் என்பது தெரிய வரும், என்ன புகார் என்ற விவரமெல்லாம் தெரிய வரும். ஆனால் அது அந்த நீதிமன்றத்துக்கு தெரியும், சென்சார் போர்டுக்கு தெரியும் யார் புகார் அளித்தார்கள், புகாரினுடைய தன்மை என்ன என்பது தெரிய வரும். ஆக இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடங்கும்.
ஆக ஒருவேளை ஜனநாயகன் படம் அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்தால் அவற்றை உடனடியாக செய்யலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாய்ப்பு என்பது தற்போது தனி நீதிபதி முன்பு திருத்த மனு தாக்கல் செய்ய வேண்டும், அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும், அல்லது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும், அல்லது மூன்றாவது வாய்ப்பு நேரடியாக மறு ஆய்வு குழுவுக்கு சென்று நாங்கள் மறு ஆய்வுக்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவிக்கலாம். ஆக 3 வாய்ப்புகள் தற்போது அந்த பட தயாரிப்பு நிறுவனம் முன்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.